1971 ஜூலை 23 அன்னைக்கு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற கல்லூரி மாணவர் அவங்க கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தை நோக்கி நடந்து போகிறாரு. அந்த குளத்தை பார்த்ததுமே அவர் அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் சிலையாகவே மாறிட்டார். கொஞ்ச நேரத்திலேயே அந்த குளத்தை சுற்றி ஒரே கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்களும் மாணவர்களும் அந்த குளத்தை பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சியாகி உறைஞ்சி போயிட்டாங்க. அப்படி அவங்க பார்த்தது தான் என்ன, அந்த குளத்தில் இருந்த மர்மம் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 1971 தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவங்களுக்கு சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேருந்து டாக்டரேட் பட்டம் கொடுக்கறதா அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இது அங்கே படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டாக்டரேட் பட்டம் அப்படின்றது ரொம்பவே புனிதமானது. இந்த டாக்டரேட் பட்டம் சமூக நீதிக்காகவும் சமூக முன்னேற்றத்துக்காகவும் யார் உண்மையாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதை தவிர்த்து ஊழல் பண்ணுறவங்களுக்கும் அராஜகம் பண்ணுறவங்களுக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் ஒரு கரும்பலகையில் டாக்டர் கருணாநிதி அப்படின்னு எழுதி அது ஒரு கழுதையோட கழுத்தில் மாட்டிவிட்டு அந்த கழுதையுமே அந்த பல்கலைக்கழகம் ஃபுல்லாகவே ஊர்வலமாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. அதோடு நிறுத்தாமல் அதாவது அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால்ஸ் ஃபுல்லாகவே ஒரு கழுதையை வரைஞ்சி அந்த கழுதையில் டாக்டர் கருணாநிதின்னு சுவர் ஃபுல்லாகவே எழுதி வச்சுருந்தாங்க. இதனால் அங்கே பெரிய கலவரமே நடந்துச்சு. இந்த கலவரத்தில் 70 மாணவர்களுக்கும் 25 போலீஸ்காரவங்களுக்கும் ரொம்ப பலத்த காயம் அடிபட்டுச்சு. இந்த போராட்டம் எல்லாமே அவங்களோட காதுக்கு போச்சு. இருந்தாலுமே அவங்க அதை கண்டுக்காமல் பெரிய பலத்த பாதுகாப்போடு வந்து டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டு போன அன்னைக்கு பெரிய கலவரம் நடந்தது. அதாவது போலீஸ்காரவங்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையே பெரிய கலவரம் நடந்துச்சு. இந்த கலவரத்தில் ரொம்ப மாணவர்கள்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டாங்க. சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, எங்கே நம்ம மேலே கேஸ் வந்துருமா அப்படின்னு உயிருக்கு பயந்து ஓடுனாங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருந்த ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் என்ன அப்படின்னா, அவர் பேர் தான் உதயகுமார், கேபி உதயகுமார். இவரும் அந்த கல்லூரியில் கணிதவியலில் 3ஆம் ஆண்டு படிச்சுட்டு வந்தார். இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தோன்னா ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். இவர் தான் அந்த குளத்தில் பலத்த காயத்தோட மர்மமான முறையில் இறந்து கிடந்தது. இவரை பார்த்து தான் கிருஷ்ணமூர்த்தி ரொம்பவே அதிர்ச்சியாகி அப்படியே உறைஞ்சி போயிட்டார். ஏன்னா கிருஷ்ணமூர்த்தியும் உதயகுமாரும் நல்ல நண்பர்கள். அதனால் அந்த கூட்டத்தில் இருந்த மக்களும் மாணவர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போலீஸ் தான் இவரை அடித்து இங்கே கூட்டு வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னதுக்கான சாட்சியோ ஆதாரங்களோ எதுவுமே கிடையாது. அந்த போலீஸ்காரவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உதயகுமாரோட அப்பா பெருமாள் கிட்ட இது என்னோட மகன் இல்லை அப்படின்னு வாக்குமூலம் எழுதி வாங்கிக்கிட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ்காரவங்க இறந்ததாக சொல்லப்படுற அந்த உதயகுமாரோட கேஸையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இதிலேருந்து 2 விஷயங்கள் மட்டும் தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி என்ன அப்படின்னா, உதயகுமார் வந்து சாகலை, அந்த குளத்தில் கடந்தது உதயகுமார் இல்லை அப்படின்னா உதயகுமார் எங்கே போனார், என்ன ஆனார் அப்படின்ற கொஷினுக்கு இன்னைய வரைக்குமே ஆன்சர் கிடைக்கவே இல்லை. தென் செகண்ட் திங் என்ன அப்படின்னா, போலீஸ்காரவங்க வந்து அந்த குளத்தில் இறந்து கிடந்தது கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி முன்னாள் மாணவராக இருந்திருந்தாங்க அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸ் பற்றி ஏன் போலீஸ் எதுவுமே சொல்லவே இல்லை, அந்த உடல் யாரோடதுன்னு ஏன் கண்டுபிடிக்கவே இல்லைன்னு தெரியல. இன்கேஸ் அவர் அந்த கல்லூரியில் படிச்சிருந்தார் அப்படின்னா அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கும், அந்த யூனிவர்சிட்டியில் அந்த ரெக்கார்ட்ஸ் இருந்திருக்கும். அதை மேட்ச் பண்ணி எதுக்கு போலீஸ் எதுவுமே கண்டுபிடிக்கல அப்படின்றது எனக்கு பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை இதுக்கான பதில் ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.